விசுவாசிகள் எல்லாருக்கும் மிஸ்பா நியூஸ் தமிழின் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் வேதத்தில் உள்ள மரங்களும் அதை பற்றிய விளக்கங்களும். இன்றைக்கு நாங்கள் 5 மரத்தை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவது மரம் ஜீவ விருட்சம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சம் நடுவிலே காணப்பட்டது. ஜீவ விருட்சம் என்றால் நித்திய வாழ்வுக்கான ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஞானத்தை அடைந்து கொள்ளுதல் ஜீவ விருட்சமாக காணப்படுகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின்படி நீதிமானின் பலன் ஜீவ விருட்சமாக காணப்படுகிறது. அதேபோல் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சமாக காணப்படுகிறது. இரண்டாவது விருட்சம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த விருட்சத்தை தான் கர்த்தர் மனிதனை நோக்கி இதன் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு ஏவாள் புசித்தது இந்த கனியை தான். இந்த கனியானது ஏவாளுக்கு புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சவுமாக காணப்பட்டது. மூன்றாவது மரம் கொப்பேர் மரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி இந்த மரத்தை கொண்டுதான் கர்த்தர் நோவாவை பேழையை உண்டாக்க சொன்னார். அதேபோல் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி பேழையின் நீளம் 300 முழமும் அகலம் 50 முழமும் உயரம் 30 முழமாக காணப்பட்டது. பேழையின் நீளமாகிய 300 முழமானது வேத அறிஞர்களால் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி கிதியோனின் சேனையிலிருந்த 300 பேரை குறிக்கிறது. பேழையின் அகலமாகிய 50 முழமானது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-5ஆம் வசனத்தின்படி பெந்தைக்கோஸ்து நாளை குறிக்கிறது. அதேபோல் பேழையின் உயரமாகிய 30 முழம் லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து தனது ஊழியத்தை தொடங்கிய வயது என கூறப்படுகிறது. நான்காவது மரம் சீத்தி மரம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்தின்படி உடன்படிக்கை பெட்டியானது இந்த சீத்தி மரத்தினால் செய்யப்பட்டது. இந்த சீத்தி மரமானது பலத்திற்கு சிதையாத அல்லது அழிக்காத தன்மைக்கும் பெயர் போனதாக காணப்படுகிறது. 5வது மரம் தமரிஸ்க் என்று அழைக்கப்பட்ட எசேல் மரம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின்படி ஆபிரகாம் பெயர்சேபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதாகாலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டார். இங்கே தமிழ் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி தோப்பு என குறிக்கப்பட்ட வார்த்தையானது எபிரேய வேதாகமத்தில் ஆபிரகாம் எசேல் தற்பொழுது தமரிஸ்க் என்று அழைக்கப்படும் மரத்தை நட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தமரிஸ்க் மரமானது இஸ்ரவேலர்களால் நம்பிக்கை மற்றும் செழிப்பான வாழ்வை பிரதியளிப்பதாக நம்பப்படுகிறது. நாம் இந்த பகுதியில் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட 5 மரங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து வரும் பகுதியில் நாம் மேலும் சில மரங்களை பற்றி பார்ப்போம். த மிஸ்பா நியூஸ் தமிழ் சேனலில் வருகிற ஏனைய வீடியோக்களை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். God bless you.